Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி செக்கிழுத்த செம்மல் வ.உ. சிதம்பரனாருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். இது தொடர்பாக முன்னாள் முதல்வரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆங்கிலேய ஆதிக்கத்தை தன் எழுத்தாலும் பேச்சாலும் கலங்கடித்து நாட்டின் முதல் சுதேசி கப்பல்களை இயக்கியவர் வ.உ. சிதம்பரனார் அவர்கள் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் உயிருள்ளவரை தேசத்திற்காகவே என் பணி என வாழ்ந்த செக்கிழுத்த செம்மல் ஐயா வ.உ. சிதம்பரனாரின் நினைவு நாளான இன்று கப்பலோட்டிய தமிழர் அவர்களின் திருவுருவப் படத்தை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் திறந்து வைத்த பெருமையோடு அவர் தம் புகழை போற்றி வணங்குகிறேன் என புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். தமிழரின் உரிமையை விட்டுக் கொடுத்தது திமுக எனவும் அந்த உரிமையை மீட்டெடுத்தது அதிமுக தான் என முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி பெருமையுடன் தெரிவித்துள்ளார். நீலகிரியில் அதிமுகவின் 53வது ஆண்டு தொடக்க விழா மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சி காலத்தில் வழங்கி வந்த தாலிக்கு தங்கம், அம்மா மினி கிளினிக்குகள் போன்ற எண்ணற்ற திட்டங்களை திமுக அரசு நிறுத்திவிட்டதாக குற்றம் சாட்டினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் வரகூர் அருணாச்சலம், கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாந்திராமு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். அது மட்டுமல்ல, அதிமுக இன்றைக்கு பொன்னுலா கண்ட இயக்கம் மட்டுமல்ல, அதிகமான திட்டங்கள் தந்தது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டெடுத்த இயக்கம் அதிமுக. காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, இலங்கை தமிழர் பிரச்சனை என்று உரிமையை மீட்டெடுத்த இயக்கம் அதிமுக. திமுக உரிமையை விட்டுக் கொடுத்தது, மீட்டெடுத்தது அதிமுக. எம்ஜிஆர் இருக்கும் போது இலங்கை தமிழருக்காக எத்தனை செஞ்சிருக்காங்க சொல்லி போன்ற பழையாளுக்கு தெரியும். அதே போல அம்மா அவர்கள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைந்தது எது? அம்மா வழக்கு போட்டார்கள். எடப்பாடியார் புரிந்து தந்தார். எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு நீதிமன்றத்தில் வாதத்தை அமைத்து கொடுத்தார். முல்லை பெரியார் 152 அடி நீதிமன்ற பெற்று 142 அடி தேக்கினார். அம்மா காரணம் சொல்லிட்டே போலாம். அதிகமான திட்டங்கள் தந்தது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டெடுத்த இயக்கம் அதிமுக. காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, இலங்கை தமிழர் பிரச்சனை என்று உரிமையை மீட்டெடுத்த இயக்கம் அதிமுக. திமுக உரிமையை விட்டுக் கொடுத்தது, மீட்டெடுத்தது அதிமுக. எம்ஜிஆர் இருக்கும் போது இலங்கை தமிழருக்காக எத்தனை செஞ்சிருக்காங்க சொல்லி போன்ற பழையாளுக்கு தெரியும். அதே போல அம்மா அவர்கள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைந்தது எது? அம்மா வழக்கு போட்டார்கள். எடப்பாடியார் புரிந்து தந்தார். எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு நீதிமன்றத்தில் வாதத்தை அமைத்து கொடுத்தார். முல்லை பெரியார் 152 அடி நீதிமன்ற பெற்று 142 அடி தேக்கினார். அம்மா காரணம் சொல்லிட்டே போலாம்.